வணக்கம் லெஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் இன்னொரு மேட்ச் ப்ரீவியூவை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசாக கிரிக்கெட் பேசப்படாமல், ஏன்னா இது ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் தான் இருந்தால் கூட அதில் அவ்வளோ சுவாரஸ்யமான கிரிக்கெட் போட்டிகள் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. எண்ணி கையால் சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் போட்டி தான் நம்ம இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு டோர்னமெண்ட்டாக தான் இந்த ஏஷியா கப் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் அது என்ன சுவாரஸ்யமான கேம் அப்படின்னா, குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, அசோசியேட் நேஷன்ஸ்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ 4 டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் மிச்சம் இருக்கா. அதில் சூப்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் கேம் ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நடந்துச்சு. அந்த கேம் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பால் வரைக்கும் போய் பங்களாதேஷ் அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரு த்ரில்லிங் கேம் தான் இது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு மேட்சாக இந்த ஏஷியா கப்பில் பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த ஏஷியா கப்பில் தொடர்ந்து ஆஃப் த ஃபீல்டு இஷ்யூஸும் கான்ட்ரவர்சிஸும் மட்டுமே நியூஸில் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சென்டர் ஸ்டேஜ் எடுத்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏஷியா கப்னு அடித்தாலும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி, அதிகமாக மக்கள் பேசுகிற விஷயமா, அதிகமாக ஆர்டிகல்ஸ் இருக்கிற விஷயமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதுக்கு முன்னாடி நடந்த ஃபிக்சரில் என்னெல்லாம் நடந்துச்சு, கை கொடுக்காம போனது, கேப்டன் ஹேண்ட் ஷேக் பண்ணல, மேட்சுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணல, இப்படி ஒரு மேட்சை இது வரைக்கும் கோல்டாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ரெண்டு டீம்ஸும் ஒவ்வொருத்தவங்களை ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்டோட அணுகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம போன மேட்ச்சில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். அதில் முக்கியமாக இந்தியன் டீம் அப்படி செய்வாங்க அப்படின்னு எந்த இந்தியன் ஃபேனுமே சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கிரிக்கெட்டை மதிக்க தெரியாதவங்க இதை கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம். மீடியா இதை தூக்கி பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ நம்ம பெரிய வீர செயல் செஞ்சுட்டோம், அவங்களோட நம்ம போயிட்டு கை கொடுக்காம வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா, ஒரு கிரிக்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட்டர் அதெல்லாம் கூட அடுத்த பிரச்சனை. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்டை நீங்கள் உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஆப்போனண்ட்டை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆப்போனண்ட் உங்களோட ஒரு மேட்ச் ஆட வராரு அப்படின்னாலே அவருக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குன்னு அர்த்தம். உங்கள் மேலே ஒரு பேசிக் லெவல் ஆஃப் மரியாதை கூட இல்லை அப்படின்னா, உங்களை துச்சமாக நினச்சி உங்கள் கூட மேட்சே ஆட வர மாட்டாங்க. இதுதாங்க எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா ஸ்போர்ட்லையும் இப்படி தான் நடக்கும். அப்போ ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னாலே பை டிஃபால்ட் ஒரு லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஒரு மினிமம் மரியாதையாவது ஆப்போனண்ட் மேலே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நம்மளை மதிச்சு இந்த மேட்ச் ஆட வந்திருக்காங்க அப்படின்றதுனால அந்த மதிப்புக்கு நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. கிரிக்கெட் ஆடுறீங்க அப்படின்னா, கிரிக்கெட் மேலே உங்களுக்கு மரியாதை இருக்குது அப்படின்னா, அந்த கிரிக்கெட் ஆடுற எல்லா பிளேயர் மேலேயும் உங்களுக்கு மரியாதை வரும். அந்த பிளேயர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் இருக்கா, டர்ம் ஆயில் இருக்கா, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நீங்கள் மேட்ச் ஆட வரீங்க அப்படின்னா, நீங்கள் கிரிக்கெட்டர், அவங்களும் கிரிக்கெட்டர், நீங்கள் 2 பேரும் கை கொடுத்துட்டு ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் 2 பேருமே ஒரே ஸ்போர்ட் ஆடுறீங்க அப்படின்றப்ப அந்த ஸ்போர்ட்டை ஆடுற, அந்த ஸ்போர்ட் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக நீங்களும் உங்களுக்குள்ள பேசிக் ரெஸ்பெக்டை காட்டிக்கணும் அப்படின்றது தான் உண்மை. அதை இந்தியன் டீம் செய்ய மறுத்தது ஒரு இந்தியன் ஃபேனாக எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு போன மேட்ச்சில். ஆனால் இந்த மேட்ச் இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ண போகிற கேம் இருக்குல்ல, இது ஒரு புரியாத புதிருங்க. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடுறாங்க. அந்த மேட்ச்சை தான் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிறோம். இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் பைலேட்ரல் சீரிஸ் ஆடுறதே கிடையாது. ஆனால் எல்லா மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்லையும் ஒரே குரூப்பில் வந்துடுறாங்க. ஒரு மேட்ச் ஆகுது இந்த 2 டீம்ஸும் ஆடுற மாதிரி வருது. அண்ட் சரி, அது கூட ஒரு கோயின்சிடன்ஸ்னு வச்சுக்காங்க. ஏன்னா இங்கே கோயின்சிடன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க பேசும்போது ஃபிக்ஸ்டர்ஸ் ஹவ் பீன் ட்ரான் அப்படின்னு பேசுவாங்க. ட்ரா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமே ப்ராபபிலிஸ்டிக்காக இருக்கும். ட்ரா அப்படின்றதே ரேண்டமாக இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் இங்கே ரேண்டமாலாம் ஒன்றுமே இல்லை. எப்பயுமே ஒரே குரூப்பில் தான் இருக்காங்க. ஒரே குரூப்பில் இருக்கிறது கூட கோயின்சிடென்ஸ்னு நீங்கள் ஒருவேளை நினச்சா கூட, இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்றது வேர்ல்டு கப்பில் வந்தாலும் சரி, T20 வேர்ல்டு கப்பில் வந்தாலும் சரி, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் வந்தாலும் சரி, இல்லை இந்த ஏஷியா கப்பில் வந்தாலும் சரி, சண்டே தான் வருது. இதுக்கு முன்னாடி இதே ஏஷியா கப்பில் நடந்த இந்தியா பாகிஸ்தானும் சண்டே பீக் ப்ராட்காஸ்ட் காசு வரக்கூடிய ஒரு ப்ரைம் டைம் இடத்துல ஸ்லாட்டில் அமைஞ்சிருக்கு. ப்ராட்காஸ்ட் ஸ்லாட், அந்த டிவி ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 7, 8 இந்த டைம் தான் வருது. அந்த பீக் ப்ராட்காஸ்ட் ஸ்லாட்டில் மேக்ஸிமம் காசு பிசிசிஐக்கு வர்ற மாதிரியான ஒரு இடத்துல எப்பயுமே சண்டே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வச்சிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சண்டே இன்னொரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நம்ம பார்க்க போகிறோம். போன வாட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு இப்போ தான் நம்ம பேசுகிறவங்க கை கொடுக்கல, பேசிக் ரெஸ்பெக்ட் கூட இந்தியன் கிரிக்கெட் டீம் காட்டலன்றது நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த மேட்சுக்கான ரெஃப்ரியான ஆண்டி பைக்ராஃப்ட் அவரை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு விமர்சிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானி கமெண்டேட்டர்ஸ்லாம் இன்னும் காட்டமாக விமர்சிச்சிருந்தாங்க. அவர் அவுட்ரைட் பயஸ்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம்.
அவர் வந்து ரெஃபரியாக இருந்தால் நாங்கள் மேட்ச் ஆட மாட்டோம்னு சொன்னாங்க, பாய்காட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க பாகிஸ்தான். பட் கடைசி நேரத்தில் வந்து இல்லை நாங்கள் பாய்காட் பண்ணல, நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ வந்து இந்த சூப்பர் ஃபோர்ஸில் மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் இதுதான் அதிகமாக பேசப்பட்டிருக்கு கிரிக்கெட்டை தாண்டி. இந்த டோர்னமெண்ட்டில் கிரிக்கெட் பெருசாக பேசப்படவே இல்லை அப்படின்றது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ இங்கே மறுபடியும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த வாட்டி இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தா துபாயில் நடக்க போகுது. துபாயில் ஒரு ஸ்பின் கண்டிஷன்ஸில் ஸ்பின்னர்ஸை வச்சு தான் வந்து இந்த மேட்ச் வந்து டிசைட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசும்போது, இந்த 2 டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது அக்சர் பட்டேல் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல இந்தியாவுக்கு. அவர் வந்து ஒரு வேளை இன்ஜோர்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் இருந்தால் கூட இந்தியா கிளியர்லி ஹேஸ் தி எட்ஜ் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், அக்சர் பட்டேல் இல்லாமல் குல்தீப் யாதவாக இருக்கட்டும், இவங்களே போதும். இது போக எக்ஸ்ட்ராவாக ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸு, ஹர்திக் பாண்டியா மாதிரியான கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு யோசித்து நல்ல பால் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்து செகண்டரி ஃபாஸ்ட் பவுலர்ஸான ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும், இல்லை ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவுலராக சிவம் டூபே சில மேட்ச் நல்லா போட்டிருக்காரு, சில மேட்ச் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே அவருமே வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். இன்கேஸ் அக்சர் பட்டேல் ஆடலைன்னா அபிஷேக் சர்மா ஸ்பின் பவுலிங் போட வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. போடுவாரா என்ன அப்படின்றது தெரியல. இதெல்லாம் நம்ம சொன்னால் கூட இந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸில் இந்தியன் டீமை பார்த்த உடனே தெரியுது இந்தியன் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு. என்ன தான் அக்சர் பட்டேல் இன்ஜோர்டாக இருந்தாலும் இந்தியன் டீம் தான் ஜெயிக்க போகுது. என்ன தான் நம்ம வந்து 2 ஸ்பின்னரோட போகிறோம், 3 ஸ்பின்னரோட போகிறோன்ற ஒரு காம்பினேஷன் இருந்தாலும், என்ன தான் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரான அபிஷேக் சர்மா பவுலிங் போட விட்டாலும் இந்தியா தான் இந்த மேட்ச்சை ஜெயிக்க போகுதுன்றதுல டவுட்டே கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த பாகிஸ்தான் டீம் புது டீமாக இருக்குது. சைம் அயூபை வந்து ஓப்பனிங் இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓப்பனரான ஃபக்கர் ஜமான் வந்து மிடில் ஆர்டரில் வராரு. சைம் அயூபை வந்து இவங்க ஓப்பனிங்கில் உள்ளே இறங்கினோடனே அடிப்பா அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் முதல் பாலே 6 அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு டீமாக தான் வந்து பாகிஸ்தானை நம்மளால் பார்க்க முடியுது. பாகிஸ்தான் நல்ல கிரிக்கெட் ஆடிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்கக்கிட்ட டேலண்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக டேலண்ட் இருக்குது. பிரச்சனை வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். புதுசாக ஒரு கோச் வந்திருக்காரு. இந்த கோச் இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்சிபி கோச் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மைக் ஹெசன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு எப்பயுமே இந்த மாதிரி கோச்சஸோட பிரச்சனை, தகராறு இது எல்லாமே இருந்திருக்கு. முக்கியமாக பிசிபி வந்து கோச்சஸ் சொல்கிறத கேட்காம இருக்கிறது, கோச்சஸ் வந்து பிசிபியோட எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது, இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி புது கோச் இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்றது கிளியராக தெரியுது. இந்த பாகிஸ்தான் டீம் ப்ராப்பர் T20 கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து அபிஷேக் சர்மாவை இறக்கி விட்டு முதல் பால்லேருந்தே அடிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி தான் அவங்க சைம் அயூபை பார்க்குறாங்கன்றது கிளியராக தெரியுது. ஆனால் இந்த ஒரு புது அப்ரோச், T20 கிரிக்கெட்டுக்கான புது அப்ரோச் வந்து பாகிஸ்தானுக்கு இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துருக்கான்னு கேட்டால் இல்லை. இதை இவங்க மாற்றுவாங்களா? இதே அப்ரோச்சோட கண்டினியூ பண்ணுவாங்களா? இந்த அப்ரோச் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துருமா அப்படின்றது தான் நமக்கு இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் ரீதியாக இந்த மேட்சை பற்றி இவ்வளோ தாங்க பேச முடியுது. நம்ம மறுபடியும் திரும்ப வந்து அதே இடத்துக்கே வரோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மேட்ச்லேயும் திரும்ப இப்போ பாகிஸ்தான் டீம் உள்ளே வராங்க. அவங்க ஆல்ரெடி ட்ரபுளில் இருக்கிற ஒரு டீம் தான். நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இந்த சான்ஸ் நீடிக்கும்னு தெரியல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியல. ஏற்கனவே அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிற அந்த டீம் வந்து திரும்ப வந்து ஒரு கிரிக்கெட் கேம் ஆடுறப்ப அந்த கேமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரிக்கெட் எசன்ஸில் அந்த எசன்ஸ் இல்லாமல் எல்லாரும் வந்து பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸை பற்றியே பேசினா அவங்களுக்கு வந்து இன்னமும் அதிகமான ப்ரெஷரும் இன்னமும் அதிகமான ஒரு ஹெல்ப்லெஸ்னஸும் வந்து அதிகம் தான் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இன்னும் அதிகம் தான் ஆகும். இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எப்படி நல்ல கிரிக்கெட் ஆட போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியல. இன்னொரு பக்கம் இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம நல்ல கிரிக்கெட் தான் ஆட போகிறோம், டவுட்டே கிடையாது. நம்ம மேட்சை ஜெயிக்கிற மாதிரி தான் விளாடுவோம், அதுலேயும் டவுட்டே கிடையாது. ஆனால் மேட்சை ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த மேட்சோட வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுங்க. அந்த மேட்சோட வெற்றியை நம்மளை கொண்டாட விடாமல் பண்ணாதீங்க அப்படின்றதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராமா தயவு செஞ்சு போடாதீங்க. அதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிளேயர் குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பிளேயர் அவ்வளோ அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போன மேட்ச்சில். பேட்டிங்கில் அவ்வளோ பேர் நல்லா ஆடிருக்கிறாங்க நமக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் அந்த பிளேயர்ஸுக்கான ரெக்கக்னிஷனே வராத மாதிரி நீங்கள் கை கொடுக்காம போனதை பற்றி மட்டுமே வந்து இத்தனை பேர் பேசுகிற மாதிரி ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க.
அப்படியே உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாலிடிக்ஸ், ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு தான். ஆமா, நடந்திருக்கு. அந்த பயங்கரவாத தாக்குதல்ல நெறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்க கூடாதது ரொம்பவே வருத்தம் குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. ஒரு இந்தியனா எனக்கு வந்து அந்த ஒரு ஈவென்ட் வந்து உண்மையிலேயே ஒரு பயமான ஒரு விஷயமாவும், உண்மையிலேயே வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் தான் இருந்துச்சு. அதுலயும் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப அத நான் மனசுல வச்சுக்கிட்டு, கிரிக்கெட் டோர்னமென்ட்ல பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய கிரிக்கெட்டர்ஸோட நான் மேட்ச் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல, எனக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி எந்த விதமான லாஜிக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படி இல்ல உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் இந்தியன் கிரிக்கெட் டீம் போயிட்டு அவங்க கிட்ட கை குடுக்காம வர்றது ஒரு வீர செயலா அப்படின்னு கேட்டா, இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபர்ஸ்ட் வந்து பிசிசிஐக்காக ஆடுறாங்க. பிசிசிஐ ஒரு பிரைவேட் கம்பெனி. அது வந்து ஒரு பிரைவேட் பாடி. அந்த பிரைவேட் பாடி வந்து ப்ராஃபிட்டுக்காக இயங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு. அவங்க வந்து நெறைய டாக்ஸ் ஃப்ரீ ப்ராஃபிட்ட வந்து ஜெனரேட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே ஏன் வந்து எல்லா பவர்ல இருக்கக்கூடிய ஆட்களும் பிசிசிஐல வந்து ஒரு போஸ்ட் வேணும்னு தேடுறாங்க அப்படின்னா, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரெவென்யூ முக்கியமா டாக்ஸ் ஃப்ரீ ரெவென்யூவா இருக்கு. இந்த மேட்சுமே சண்டே நடக்கிறதுக்கான காரணமும் அதுதான். டாக்ஸ் ஃப்ரீ ரெவென்யூ. இந்த டாக்ஸ் ஃப்ரீ ரெவென்யூ வர்ற வரைக்கும் இவங்க வந்து இந்த மாரி மேட்சஸ் ஆட தான் போறாங்க. இவங்க வந்து மேட்சஸ் ஆடுறத நிறுத்த மாட்டாங்க அவுட் ஆஃப் பேட்ரியாட்டிசம். இப்ப இதே நாட்டோட நாங்க வந்து மேட்ச் இனிமே ஆடவே மாட்டோம் அப்படின்னு சொல்ற நிலைமையில இந்தியா இருக்கான்னு கேட்டா, இல்லவே இல்ல. ஏன் இல்ல? அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமும், இந்தியன் பிளேயர்ஸும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்ல. ஏன்னா, பிசிசிஐ கண்டிப்பா இந்த மேட்ச ஷெட்யூல் பண்ணியே தீரும். பிசிசிஐ இந்த மேட்ச ஷெட்யூல் பண்ணல அப்படின்னா, பிசிசிஐய வந்து ரன் பண்ண வைக்கிற பிசிசிஐல இருக்கக்கூடிய பவர் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, காசு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருக்காங்கல்ல. நம்ம அமித்ஷா பையன் ஜெய்ஷா மாதிரி. இவங்களுக்கெல்லாம் காசு வராம போயிரும். அவர் வந்து இன்னைக்கு ஐசிசி பிரசிடென்ட் ஆயிட்டாரு அப்படின்னாலும், அனுராக் தாக்கூர்லேருந்து ராஜீவ் சுக்லா வரைக்கும் எல்லாருமே இந்த பிசிசிஐல இருக்காங்கன்றது நமக்கு கிளியராவே தெரியுது. அடுத்தடுத்து இன்னும் நெறையா புது ஜெனரேஷன் பாலிட்டிஷியன்ஸ் வந்து பாலிட்டிஷியன்ஸோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் வந்து பிசிசிஐல சேர்றதையும் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு காசு வர்ற வரைக்கும் இந்த இந்தியா பாகிஸ்தான் ஃபிக்சர்ன்றது நடக்க தான் செய்யும். இந்த இந்தியா பாகிஸ்தான் ஃபிக்சரை நடத்திட்டு, இதிலிருந்து வர்ற காசையும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பிளேயர்ஸ போயிட்டு இந்த மாரி ஒரு டிராமா போடுங்கன்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பிளேயர்ஸ் போயிட்டு கை குடுக்காம இருக்கிறது அப்படின்றதுனால எதுவும் மாறப்போறது இல்ல. இதுக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் ப்ராப்பரா ஒரு கிரிக்கெட் கேம் ஆடி, கிரிக்கெட்ட ரெஸ்பெக்ட் பண்ணி, ஒருத்தர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டோட வந்து கிரிக்கெட் ஆடுனதுக்கு பிறகு, இந்தியன் மக்களுக்கும் சரி, பாகிஸ்தானிய மக்களுக்கும் சரி, ஒவ்வொருத்தர் மேலயும் நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு. இது 1999ல நம்ம நடந்தத பார்த்தோம். 2003ல நம்ம நடந்தத பார்த்தோம். இந்த 2 நாடுகளுமே வந்து ஒவ்வொருத்தவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க கிரிக்கெட் கேமுக்கு அப்புறம். கிரிக்கெட் வந்து இந்த 2 நாடுகள ஒண்ணு சேர்க்கிற ஒரு ஃபோர்ஸா அமைஞ்சுச்சு. அது வந்து நெறைய இடத்துல யூனிட்டி கொண்டு வந்துச்சு. இங்க இருக்கிற மக்கள் அங்க போயிட்டு மேட்ச் பார்த்தாங்க. பாகிஸ்தான்ல போயிட்டு மேட்ச் பார்த்தாங்க. அங்க இருக்கிற கல்ச்சர் என்ஜாய் பண்ணாங்க. அங்க இருக்கிற ஃபுட் என்ஜாய் பண்ணாங்க. அங்க இருக்கிற மக்கள் இங்க வந்தாங்க. அங்க இருக்கிற பிளேயர்ஸ் நம்ம ஊருக்கு வந்து ஆடுனதும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்குனாங்க. இதெல்லாம் நம்ம போன வீடியோலயும் பேசினோம். இந்த வீடியோலயும் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து இதுவரைக்கும் கிரிக்கெட் கேம்ஸ் இருந்திருக்கு. ஆனா இப்ப அன்பார்ச்சுனேட்லி வந்து இவங்களோட ப்ராஃபிட்டுக்காக இந்த மேட்சையும் ஆடிட்டு, சும்மா நம்மள வந்து ஒரு கொதிநிலையில வச்சிருக்கிறதும், நம்மள சும்மா சுரண்டிக்கிட்டே இருக்கிறதுக்குமா வந்து மறுபடியும் போயிட்டு, "இல்ல அவங்களோட கை குடுக்காத" அப்படின்னு சொல்ற இந்த ட்ராமாலாம் வந்து உண்மையிலேயே நல்லாவே இல்ல. அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டா இருக்கு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. தயவு செஞ்சு இந்த மாரி ட்ராமா பண்ணாதீங்க. இந்த மாரி ட்ராமா பண்றது மூலமா, போன மேட்ச்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் போயிட்டு யார்ட்டயாவது கேட்டா, "போன மேட்ச்ல யார்ப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க?" அப்படின்னு கேட்டா, "சூரியகுமார் யாதவ். ஏன்னா அவர் வந்து கை குடுக்கல" அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல டிராமா பெர்ஃபார்மன்ஸ். ஆனா நல்ல கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல. நல்ல கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, இந்த மாரியான டிராமா பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு போயிட்டு கிரிக்கெட்ட மட்டும் ஆடிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸா நான் கேட்டுக்கிற விஷயமும் இதுதான். தயவு செஞ்சு கிரிக்கெட்டா பாருங்க. அது ஒரு பக்கம். தயவு செஞ்சு கிரிக்கெட்ட நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கங்க. கிரிக்கெட் ஆடுற எல்லாரையும் தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கங்க. பாலிடிக்ஸ் தனியா பேசிக்கலாம். பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க பேசுவாங்க. ஆர் ராதர் நம்மளே பாலிடிக்ஸ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டு பேசுவோம். ஆனா, அது இல்லாம ஒரு கிரிக்கெட் கேம்ல நம்ம வந்து பொலிட்டிக்கலா இந்த மாரியான விஷயங்கள் இவங்க செய்றாங்கன்னு நெனச்சு, அதுக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்றது, ஃபயர் விடுறது தயவு செஞ்சு நம்ம பண்ண தேவையில்ல. கிரிக்கெட் வந்து 2 பிரைவேட் கம்பெனி ஆடிக்கிறாங்க. அவங்களுடைய பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் ஒரு பிரைவேட் என்டிட்டி தான். பிசிசிஐயும் ஒரு பிரைவேட் என்டிட்டி தான். இன்ஃபாக்ட் ஐசிசில ஒரு ரூலே இருக்கு. பிரைவேட் என்டிட்டியா அந்த கிரிக்கெட் போர்டு இல்ல. அந்த கிரிக்கெட் போர்டு வந்து கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஸ்டேட் கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னா, அந்த கிரிக்கெட் போர்டு வந்து கிரிக்கெட்டே ஆடக்கூடாதுன்னு
நம்மளை வந்து டிபார் பண்ணுற அளவுக்கு ஐசிசியில் ஒரு ரூல் இருக்குது. அதனால தான் எல்லா கிரிக்கெட்டிங் போர்டும் ப்ரைவேட் என்டிட்டிஸாக மட்டுமே இருக்குது. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து வேற ஒரு இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். ஆனால் இந்த இடத்துல இதில் இருக்கிற கிரிக்கெட்டை மட்டும் பார்ப்போம் அப்படின்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அண்ட் வித் தட் ஐ ஹோப் திஸ் வில் பி அ குட் கிரிக்கெட்டிங் கேம். இந்தியா ஜெயிப்பாங்கன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் டேலண்ட் இருக்குது. ஜெயிப்பாங்களா தெரியல. துபாய் பிட்ச் வேறு. போன வாட்டி மாதிரி டாஸ் ஜெயிச்சு தயவு செஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்காதீங்க அப்படின்றது ஒரு இன்னொரு வேண்டுகோள் இது பாகிஸ்தான் டீமுக்கு. போன வாட்டி பண்ண மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு டாஸ் ஜெயிச்சு இந்த துபாய் கிரவுண்டில் சேஸ் பண்ண டீம் ஜெயிச்சிருக்குன்றதுனால போயிட்டு நீங்களும் சேஸ் பண்ணுங்கள். பாகிஸ்தான் சேஸ் பண்ணால் மேட்ச் வந்து சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா எப்படி இருந்தாலும் பவர்ஃபுல் டீம் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, சேஸ் பண்ணாலும் சரி, இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. பாகிஸ்தான் சேஸ் பண்ணால் ஓரளவுக்கு இது ஒரு நல்ல கேமாக இருக்கும். பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிச்சுன்னா அவங்க ஆட போகிற அந்த பேட்டிங்க்கு 110, 120 அடிப்பாங்க. அதை நம்ம வந்து 10 ஓவர் 12 ஓவரில் சேஸ் பண்ணுவோம். ரொம்ப போர் அடிக்கும். சண்டே ஈவினிங் வேறு. பார்த்து பண்ணுங்கள். நல்ல கேமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா, இந்தியா ஜெயிப்பாங்களா? அண்ட் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆண்டி பைக்ராஃப்ட் இந்த மேட்ச் ரெஃப்ரியாக இருப்பாரா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அன்டில் தென் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட்டிங் லெட்ஸ் ஸ்போர்ட். தேங்க்யூ.